Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லாங் பீன்ஸ் பொரியல். அதாவது தமிழில் லாங் பீன்ஸுக்கு என்னென்னா பச்சை காராமணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி பார்க்குறீங்களே, அதுதான் இந்த பச்சை காராமணி. இதை எடுத்து நம்ம பொரியல் செய்ய போகிறோம். நார்மலாக செஞ்சால் எல்லாரும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேவையான மற்ற பொருட்கள்: தேங்காய், வேர்க்கடலை வறுத்தது, அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4-5, அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ நம்ம மிக்சியில் இதை போட்டு அடிக்க போகிறோம். ஸோ இமீடியட்டாக ஒரே சைக்கிளில் அரையுமான்னு கேட்டிங்கன்னா அரையாது. 1க்கு 2 வாட்டி அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு ரஃப் டெக்ஸ்டரில் வந்தால் போதும். பார்த்தீங்களா, இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 சைக்கிளில் நான் அரைச்சிக்கிட்டேன். ரஃப் டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டது ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. தேங்காய் வேர்கள் எல்லாம் போட்டு அடுத்தது நம்முடைய கடாய் வருவோம். இலுப்பு சட்டியில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். ஸோ இந்த லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மெயினாக இதுல விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ நிறைய இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது கடுகு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொரிக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்தது நீங்க பேரலா வெங்காயம் வெட்டினது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதா. இதுல நம்ம வெங்காயமும் ஆட் பண்ண போறோம். வெங்காயம் அளவோடு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி கடலை பருப்பு, மன்னிக்கவும், கடலை பருப்பும் போட்டுருங்க கடுகோட சேர்த்து. உளுந்து எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் போடுங்க, 1 டீஸ்பூன் போடுங்க. ஸோ அடுத்தது நம்ம போட போறது வெட்டி வச்ச மிளகா, பச்சை மிளகா. ஒரே ஒரு பச்சை மிளகா இல்ல 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை. ஸோ பேரலா வெங்காயம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் தேவையான அளவு. ஸோ இதுல நம்ம ஒரு பச்சை மிளகா போடுறோம். அங்க அந்த மிக்சியில அரைச்சுக்கிட்டதுலயும் ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான் மக்களே. வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரௌன் ஆகிறதுக்கு. ஒரு ஃபுல் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேரலா இந்த வெட்டி வச்ச காராமணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காராமணி நல்லா வாஷ் பண்ணணும். காராமணி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டிஷ்ஷும் கிடையாது, எக்ஸ்பென்சிவான ஒரு வெஜிடபிளும் கிடையாது. இன்ஃபேக்ட் பீன்ஸை விட ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. இப்போ அடுத்தது பெருங்காய பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. தேவையான அளவு உப்பை மறந்துடாதீங்க, ஆனால் அளவோட சாப்பிடுங்க உப்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மஞ்சள் பொடி, உப்பு, அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே கன்சிஸ்டண்டா வெங்காயம் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய காராமணியை இந்த வெஜிடபிளை இதோட மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ காராமணி பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தேவையான அளவு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 4 to 5 minutes நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த காராமணி நல்லா வந்துடும். பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணியை இமீடியட்டா ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க, அளவோட ஊற்றுங்க. அதுக்கப்புறமா அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு பாயில் ஆக ஆரம்பிச்ச உடனே, அதாவது பபுளா வர ஆரம்பிக்கும், அதுல உங்களுக்கே பார்த்தா தெரியும். நீங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 minutes கழிச்ச பிறகு அதை எடுத்து பாருங்க. காராமணி நல்லா சாஃப்டன் ஆகணும். சாஃப்டன் ஆன பிறகு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம முதல்ல அந்த மிக்சர் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதாவது தேங்காய், வேர்க்கடலை, மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மிக்சரை தான் நான் இப்போ ஆட் பண்றேன். ஸோ அந்த மிக்சரை ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் தான். ரொம்ப பிளெயினா நம்ம காராமணியை பண்ணி சாப்பிட்டோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சில பேர் வீட்டில் இதே காராமணியை வச்சு பருப்பு போட்டு செய்வாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பூண்டு, வெங்காயம்லாம் போடுறதுனால அந்த ரொம்ப பிளெயின் டேஸ்டா இருக்கக்கூடிய காராமணியை கொஞ்சம் ஒரு எலிவேட்டடா
எலிவேட்டட் டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வரும். அதாவது வந்து ஒரு இந்த மசாலா அரைச்சி வச்ச இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும். ஏன்னா காராமணி ரொம்ப ரொம்ப நல்ல வெஜிடபிள். ஸோ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மோராலெஸ் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வீட்டில் பண்ற மாதிரி தான். சாம்பார் ரசம் பண்ணீங்கன்னா அது கூட நீங்க இதை பொரியலா தொட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான ஒரு காராமணி பொரியல் இது. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்க. மோராலெஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேமை வந்து அணைச்சாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு க்ளோஸ்அப்ல. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தயவு செஞ்சு கீழே போடுங்க. நல்ல கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி. இன்னொரு காணொலியில மிக விரைவில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.